ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயஸ்ரீ. இப்போ நம்ம பார்க்க போகிற கதை அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் தலைப்பு அக்னி. வயிற்றில் நெருப்பை வைத்து கட்டினார் போல இருக்கிறது ராமநாதனுக்கு. பசியில் வயிறு போடும் இறைச்சல்தான். காதில் கேட்கிறதே தவிர கூடத்தில் ஒலிக்கும் மந்திர சத்தங்கள் அல்ல. காலையில் ஒரு விழுங்கு காப்பி குடித்தது. மணி 2 போகிறது. இன்னமும் அவருக்கு சாப்பாடு வரவில்லை. பெற்ற பிள்ளைகள் 4 பேரும் தங்கள் தாயின் திதியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்பாவை பட்டினி போட்டுவிட்டு எப்பொழுதோ செத்துப்போன அம்மாவுக்கு வடை பாயாசத்தோடு பரிந்து சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன அக்கிரமம்! இவர்கள் இப்படி போடும் சோற்றை அவ சீந்துவாளோ? புருஷன் சாப்பிடாம கை நினைக்காதவடாவ. நான் சாப்பிட்டு விட்டு போன எச்சில் இலையில்தான் உட்காருவா. இன்னைக்கு என்ன பட்டினி போடுறேலே நியாயமா? ராமநாதன் தனக்குள் கேட்டுக்கொள்கிறார். வயசு கிட்டத்தட்ட 75 ஆகிறது அவருக்கு. போதாத குறைக்கு வியாதிகள் வேறு. பட்டினி கிடக்க முடியுமா? கிழத்துக்கு இருப்பே கொடுக்கல. உள்ளே மூத்த மருமகள் லட்சுமி அடுத்தவளான சுசீலாவிடம் சொல்லி கொண்டிருக்கிறாள். யார் பட்டினி கிடக்க சொன்னது? அப்போவே அவருக்கான கோதுமை சாதம் ஆயிடுத்து. தயிரை விட்டு பிசைஞ்சு வாயில் போட்டுக்க வேண்டியது தானே. பிடிவாதம். வடை பாயாசத்தோடு தான் சாப்பிடுவேங்கிற பிடிவாதம். கழுகு மாதிரி மூக்கு வியர்க்க உட்கார்ந்துருக்கார். இவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்பா அப்படித்தான் குழந்தை மாதிரி அடம் பிடிப்பார். நீ எதையும் கொடுத்துடாதே, அப்புறம் அவஸ்தைப்படுறது நாம தான். இவர்களின் பேச்சு ராமநாதனின் காதில் விழாது. பசியினால் காதடைக்கவில்லை. ஏற்கனவே காது மந்தித்து வெகு காலமாகிறது. சர்க்கரை வியாதி முற்றியதில் கண்ணிரண்டும் சுத்தமாய் அம்பேலாகிவிட்டது. சதை வற்றி வெறும் எலும்புக்கூடாய் ஈர்க்குச்சியை ஒடிப்பது போல 4ஆய் ஒடித்து பொட்டலமாய் கட்டிவிடலாம். அப்படி ஒரு தேகம். 60 வயசு வரையில் ராமநாதன் கஞ்சி போட்ட சட்டை போல எத்தனை விரைப்பாக இருந்தார். அப்பொழுது மாத்திரம் இந்த சர்க்கரை வியாதியெல்லாம் இல்லையா என்ன? இருந்ததே. ஆனால் அப்பொழுது மனைவி மங்களமும் இருந்தாள். இவருக்கு சர்க்கரை கூடாது என்றான பின் தானும் இவர் சாப்பிடும் உணவையே சாப்பிட்டு கொண்டு அவள் இருந்த வரையில் அவருக்கு சிரமம் தெரியவில்லை. அதே சமயத்தில் நாக்கை அடக்கினாலும் தெம்பு இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. அந்த காலத்து ராமநாதன் மகா ஆச்சாரசீலராக இருந்தார். அதே போல சரியான சாப்பாட்டு ராமனாகவும் இருந்தார். வீட்டில் கணபதி ஹோமமும் சத்தியநாராயண பூஜையும் அமர்க்கலப்படும். ஒரு நாளை போல சாப்பிட பகல் 1 மணிக்கு மேலாகும். 10-15 பேரோடு நுனி வாழை இலை போட்டு பாயசம் வடையுடன் சாப்பாடு. ஓடி ஓடி செய்வாள் மங்களம். எல்லாவற்றையுமே ஒண்டியாய் தானே இழுத்து போட்டு கொண்டு செய்வாள். இப்படி ரசித்து சாப்பிடும் ராமநாதன் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நாட்களில் பூரண உபவாசம் இருந்திருக்கிறார். இவர் விரதம் இருக்கும் தினங்களில் இவர் எதிரில் எத்தனை தான் ருசியான பண்டத்தை வைத்தாலும் ஏறிட்டும் பார்க்க மாட்டார். அத்தனை வைராக்கியம். அப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இன்று அதிரசத்துக்கும் வடைக்கும் குழந்தை போல அடம் பிடிக்கலாமோ? ராமநாதன் உள்ளிருந்து வரும் வாசனையை நாசி நிறைய நிரப்பிக்கொள்கிறார். நாவில் நீர் ஊறுகிறது. எத்தனை வேதம் படித்து என்ன, உபனிஷதத்தை கரைத்து குடித்து என்ன, நாக்கு சபலத்துக்கு முன் எல்லாமே தூள் தூளாகிறதே. ராமநாதன் தூக்கம் பிடிக்காமல் எழுந்து உட்காருகிறார். பேசாமல் கோதுமை சோற்றை வாங்கி தின்றுவிட்டு சிவனே என்று படுக்கலாமா என்று கூட தோன்றுகிறது. அதே சமயத்தில் பிடிவாதத்தை விட்டுவிட மனசில்லை. இன்று நேற்றில்லை, என்றுமே அவர் வீம்புக்காரர் தான். மங்களம் இருந்தபோது கொஞ்சமாகவா திண்டாடி இருக்கிறாள்? நினைத்த போது சிநேகிதர்களை சொல்லாமல் கொள்ளாமல் அழைத்து வந்து சமைத்து போட சொல்லுவார். அடியே, நாளைக்கு வருஷ பிறப்பாச்சே, போலி உண்டோ இல்லையோ? பண்ணிட்டா போச்சு. அப்போ என் சிநேகிதர் சுப்புனியையும் பத்மநாபனையும் நம்ம வீட்டில் சாப்பிட வர சொல்லட்டா? சொல்லுங்களேன். மங்களம் மறுத்து பேச மாட்டாள். இத்தனைக்கும் ராமநாதனுக்கு ஒன்றும் பணம் கொட்டி கிடக்கவில்லை. பள்ளிக்கூட வாத்தியார் வேலைதான். ஆனால் இவர் சாப்பிடும் பொழுது சிநேகிதர்களுக்கு பரிந்து உபசரிக்கும் போதும் இவரை ஸ்கூல் வாத்தியார் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். பாவம் மங்களம். அரிசியும் வெல்லமும் நெய்யும் அவள் எப்படித்தான் அழுக்காமல் வாங்கி போட்டு சமாளித்தாளோ. ஒரு தடவை ரசம் சரியாய் அமையவில்லை என்று 4 பேர் முன்னிலையில் மானத்தை வாங்கிவிட்டாரே. என்ன வழக்கமான டேஸ்ட் இல்லையே, ரசத்தை ஈய சொம்புலையா வச்சு? தலை குனிந்து நின்றாள் மங்களம். என்னவென்று சொல்லுவாள் அவள்? ஈயச்சொம்பை விற்றுத்தான் அன்றைய சமையலே செய்தேன் என்று எப்படி சொல்லுவாள்? அன்றைக்கு அவள் வாங்கிய வசவு கொஞ்சம் நஞ்சமில்லையே. இன்று அதெல்லாம் நினைப்புக்கு வந்து ஒளியே இல்லாத கண்களில் கசிவை உண்டு பண்ண ராமநாதன் மறுபடியும் சுருண்டு படுக்கிறார். உள்ளே மணக்க மணக்க திரட்டிப்பால் கிளறுவது. அம்மாடி, என்ன வாசனை!
சனிய உடம்புல எல்லா அங்கங்களும் பழுது போட்டு போயாச்சு. இந்த மூக்குக்கு ஏதாவது ஒரு கேடு வராதோ? வயசாக ஆக இது மாத்திரம் ஏன் இப்படி தீர்க்கமாக வேலை செய்கிறது? ராமநாதன் அழுத்து கொள்கிறார். வாசனைகளை ருசி பார்த்தே இந்த 10-15 வருஷ வாழ்க்கையை தள்ளியாயிற்று அவர். அடுப்பில் என்ன முருங்கைக்காய் சாம்பாரா? உப்பு போடலை போல இருக்கே, வாசனை சொல்கிறதே இப்படி சொல்வார் ஒரு நாள். ரசத்தில் கொத்தமல்லியை கிள்ளி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, பொங்கி வரச்சையே பார்த்து இறக்கிடணும், இல்லைன்னா வாயில் வைக்க வழங்காது. இப்படி சில நாள் தனக்குள் முனகி கொள்வார். எது எப்படி இருந்தால் இவருக்கு என்ன? இவர் சாப்பிட்றது கோதுமை சாதம், தயிர், ஒரு கப்பு கீரை. மற்றவா எப்படி சாப்பிட்டா என்ன? இப்போது ஒரு சமயங்களில் நாட்டு பெண்கள் இவர் காதுபட இறைந்து சொல்வதும் உண்டு. லோகத்தில் எதுக்காக பிறந்தோம்? எதுக்காக மாடாக உழைக்கிறோம்? எல்லாம் இந்த சோத்துக்காக தானே. அதை வக்கனையாக சாப்பிடணும். சமைக்கிற பண்டத்தை வீணாக்காமல் சாப்பிடணும். நாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவாளுக்கும் வயிறு நிரம்ப சாப்பாடு போடணும். உபனிஷத் சொல்கிறது சாப்பாட்டை இகழக்கூடாது, அது விரதம். எதை நாம் சாப்பிட்றோமோ அது அன்னம். சாப்பிட்ற நாம் அன்னத்தை ஆராதிக்கணும். இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. கிழவர் சடக்கென தன் பேச்சை நிறுத்தி கொண்டு தமக்குள் ஆழ்ந்து போவார். மருமகள்களின் கையால் விதவிதமாய் சமைத்து போட்டு சாப்பிடும் பாக்கியம் அவருக்கு இருந்ததே இல்லை. தன் மங்களத்தை விடவும் இவர்கள் உயர்த்தியாய் சமைப்பார்கள் என்று அவர் நினைக்கவும் இல்லை. அதுதான் சமையலின் மனமே சொல்கிறதே, போதாதா? அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு இந்த நாக்கு இன்று இப்படி விவஸ்தை கெட்டு அலைய வேண்டாம். என்ன செய்ய? எல்லா உயிருக்கும் அன்னம்தான் ஆதாரம். அன்னத்தாலே பிறந்த ஜீவராசிகள் அன்னத்தாலேயே உயிர் வாழ்ந்து கடைசியிலே அன்னத்தாலேயே நாசமாகி மண்ணோடு மண்ணாய் போறதுகள். செத்து கிடக்கிற நாக்கு ஏதாவது கிடைச்சா போதும் போல இருக்கே. இன்று எப்படியும் வகை தொகையாய் சாப்பிட்டே தீர்வது என்று கங்கணம் கட்டி கொண்டது போல கொலை பட்டினி கிடக்கிறார் கிழவர். நல்ல வேளை மங்களம் போய் சேர்ந்தாள். அவள் இப்படி கௌரவமாய் போனதினால்தானே இன்றைக்கு அவள் பெயரை சொல்லிக்கொண்டு வீட்டில் பாயாசமும் பட்சணமும் அமர்க்கலப்படுகிறது. இதுவே அவள் உயிரோடு இருந்து மருமகள்களிடம் எனக்கு மொறுமொறுன்னு வடை பண்ணித்தா என்று கேட்டால் இவர்கள் செய்திருப்பார்களோ? செத்தவளுக்கு வருஷத்தில் ஒரு நாளாவது சோறு போடாவிட்டால் எங்கே ஆவியாய் வந்து குடும்பத்தை நடுங்க வைத்து விட போகிறாளோ என்கிற பயம். அந்த பயம்தான் இப்படி சமையலறையில் அதிரசத்தையும் வடையையும் வேர்க்க விறுவிறுக்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த பயம்தான் மாமியாருக்கு கருவேப்பிலை துவையல் பிடிக்கும் என்று மாங்கென்று அம்மியை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறது. அந்த பயம்தான் பிள்ளைகளை ஆஃபீஸுக்கு லீவு போட வைத்து ஈர வேட்டியும் காய்ந்த வயிறுமாய் மந்திரங்களை உச்சரிக்க வைக்கிறது. அந்த பயம்தான் தங்களை விட செல்வாக்கில் பல படிகள் கீழேயுள்ள புரோகிதரை பவ்யமாய் வணங்கி அவர்கள் சொன்னபடியெல்லாம் ஆட வைக்கிறது. நான் செத்தால் என் திதியின் போதாவது இவனுங்க எனக்கு பிடிச்ச ஐட்டங்களை செய்வானுங்களோ? போகிறது. சக்கரை வியாதியில் செத்தவனுக்கு பாயாசம் பட்சணம் வச்சு திவசம் பண்ணக்கூடாதுன்னோ, பிளட் ப்ரெஷரில் செத்தவனுக்கு உப்பே சேர்க்காமல் சமைச்சு போடணும்னோ யாரும் எழுதி வச்சுட்டு போகலை. ஆத்மாக்களிலேயும் இது மாதிரி டயபிட்டிஸ் ஆத்துமானும் கொலஸ்ட்ரால் ஆத்துமானும் இல்லாமல் போச்சே. எல்லா இழவும் இந்த தேகத்துக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லையே. ராமநாதனின் வயிற்றில் தீ ஜுவாலையாய் கொழுந்து விட்டு எரிவது போல பெரிய இலை போட்டுண்டு சாப்பிடணும். சோத்தை கண்டதும் அல்பம் மாதிரி பறக்கக்கூடாது. இது என்ன மாதம்? சித்திரையா? முக்கனியும் கிடைக்குமே. இலையிலே 3 பழமும் போட்டிருப்பான். அதெல்லாம் பெரியவன் இந்த மாதிரி சமயங்களில் நிறக்க செஞ்சு பேரை தட்டிண்டு போயிடுவான். அது சரி, திங்கணும்னு பறக்கறியே, பல் எங்கே இருக்கு? மொத்தம் 4 பல் இருந்தா அதிசயம். அதுவும் நீ பலாச்சுளையை மெல்றப்ப சேர்ந்து வயிற்றுக்குள்ளேயே போயிடும். பலாச்சுளைன்னு உடனே நினைப்புக்கு வர்றது வீட்டில் தேன் இருக்கோ? பலாச்சுளைக்கும் தேனுக்கும் தான் ஏர்வை. இந்த நினைப்பு வந்தவுடன் உடனே எழுந்து போய் ஹாலில் பரிமாறப்பட்டிருந்த இலைகளில் பலாச்சுளைக்கு தோய்த்து கொள்ள தேன் பரிமாறப்பட்டிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வர வேண்டும் போல ஒரு வேகம். எங்கே எழுந்திருப்பது? இங்கேதான் பாதத்தை தரையில் ஊன்றியிருக்கிறோமா இல்லையா என்பது கூட தெரியவில்லையே. அடே எவன்டா அடே! இங்கிருந்தபடியே குரல் கொடுக்கிறார். என்ன? 4 பிள்ளைகளில் எவனோ ஒருவன் மகா எரிச்சலுடன் எட்டி பார்க்கிறான். பலாச்சொலைக்கு தொட்டுக்க தேன் விட்டுருக்கியா? எல்லாம் விட்டுருக்கு, நீ செத்த சும்மா இரு. அவன் கடுப்பு அவனுக்கு. விடிகாலையில் இருந்து பகல் 2 மணி வரையில் அவன் எத்தனை விஷயங்களை தியாகம் செய்திருக்கிறான். 4 கப் காப்பி, 2 பாக்கெட் சிகரெட்டு, 10 மணி சாப்பாடு, இன்னும் எத்தனை. இந்த மனிதருக்கு தேன் இல்லை என்றுதான் கவலை.
மகனின் காய்ப்பு வருத்தத்தை உண்டு பண்ணினாலும் வீட்டில் தேன் இருக்கிறது என்பதே பரம சந்தோஷமாய் ராமநாதன் மீண்டும் குருட்டு கண்களுக்குள் திருட்டு கனவுகளை காண துவங்குகிறார். இதே பிள்ளைகள் அம்மா கையால் எத்தனை ருசியாக சாப்பிட்டு எப்படித்தான் இப்படி ரசனை இல்லாமல் போனதுகளோ. எல்லாம் பொண்டாட்டிகள் செஞ்சு போடுற அரை வேக்காட்டை தின்னு தின்னு நாக்கு மழுங்கி போயிருக்கும். சும்மாரு, இன்னைக்கு அவனுங்க பொண்டாட்டிகள் சமைச்சிருக்கிற சமையலுக்கு தான் நீ நாக்கை நொட்டை விட்டுண்டு காத்துட்டுருக்கே. ஆமாம், அவள் எனக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டா, கண்டிப்பாக சொல்லிட்டா, என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஒரு நாள் போட்டுடுங்கோ, தின்னுட்டு சத்தியமாக உங்கள் பிராணனை எடுக்க மாட்டேன், நானே செத்துடுறேன்னு கேரண்டி லெட்டர் எழுதி கொடுத்துடலாமா? எழுதி கொடுத்துட்டாப்புல ஆச்சா? அப்படி சடார்னு கிளம்ப முடியும்னா இத்தனை நாள் எதுக்காக மண் மாதிரி இந்த கோதுமை சோத்தை தின்னுட்டு இருக்கணும்? சேச்சே, கோதுமையானாலும் அதுவும் அன்னம்தான், ஆகாரம்தான், தூஷிக்கப்படாது. அப்புறம் அடுத்த பிறவியில் இது கூட கிடைக்காம போயிடும். அன்னம்தான் பூலோகத்திலேயே உசத்தி. அன்னத்தால் பிராணனையும், பிராணனால் பலத்தையும், பலத்தால் தவத்தையும், தவத்தால் சிரத்தையும், சிரத்தையால் புத்தியையும், புத்தியால் மனசையும், மனசால் சாந்தியையும், சாந்தியால் சித்தத்தையும், சித்தத்தால் நினைவையும், நினைவால் ஸ்திர பிரக்ஜையையும், ஸ்திர பிரக்ஜையால் விஞ்ஞானத்தையும், விஞ்ஞானத்தால் ஆன்மாவையும் பெறுவதால் அம்மாடி மூச்சு வாங்கிறது. அது என்ன வாசனை? சேப்பங்கிழங்கு வருவலா? அவர் மீண்டும் பொறுமை இழக்கிறார். அந்த பக்கம் ஓடிய பேர குழந்தைகளில் சற்று பெரியவளான ஒருத்தியை தன்னருகில் அழைக்கிறார். இந்தாம்மா, சாஸ்திரிகள் சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை, இப்போத்தான் இலை முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார். எத்தனை நேரம்? இவரது தவிப்பு இப்படியென்றால் வாசற்புற ஹாலிலோ ஒருத்தர் முகத்திலும் சுரத்தே இல்லை. சாப்பிட வருகிற பேர்வழிகளுக்கு நன்றாய் பசி எடுத்து ஆர்வமாய் சாப்பிட வேண்டாமோ? ஒருத்தராவது ரசித்து சாப்பிடவே இல்லை. இந்த லட்சணத்தில் ஒருவர் பாதி சாப்பாட்டில் கையை உதறிக்கொண்டு எழுந்து விட்டார். ஐயையோ, என்னாச்சு? மூத்த மருமகள் வாய்விட்டு அலற, மற்றவர்கள் பிரம்மை பிடித்தாற்போல் நிற்க, என்னை மன்னிக்கணும், அது என்னவோ திடீர்னு வைத்து வலிக்கிறது, ஒரு பருக்கு உள்ளே போகாது, உசுர் போயிடும் போல. என்ன செய்வது? சகோதரர்கள் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்க அத்தனை பேருமே தவித்து போய்விட்டார்கள். இத்தனை வருஷத்தில் இது போல நடந்ததில்லையே, இது என்ன விபரீதத்திற்கு அறிகுறியோ? அம்மா ஏன் நம்முடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை? இது ஏதோ சாமி குத்தம். அவர்கள் தங்களுக்குள் புலம்பியபடியே வயிற்று வலிக்காரரை வண்டியில் ஏற்றிவிட்டு மற்றவர்களுக்கு சஞ்சலத்துடன் பரிமாற, ஏண்டா டேய், இன்னுமா அவ சாப்பிட்டு முடிக்கலே? கிழவரின் குரலில் தெரித்த நெருப்பு அத்தனை பேரையும் சுட்டு பொசுக்க, அப்பாவுக்கு வேண்டியது போடலைங்கிறது தான் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்குமோ? மூத்தவனின் மனசில் இருந்த இந்த நினைப்பு ஓடியதும் மனைவியை அவசரமாய் அழைக்கிறான். அப்பாவுக்கு இலை போடு, அவரும் சாப்பிடட்டும். என்னது, நாளைக்கு அவரு? நாளைய பற்றின கவலை நாளைக்கு, இன்னைக்கு போடு. நான் அவரை மெதுவாக தூக்கிண்டு வந்து இலை முன்னாடி உட்கார்த்தி வைக்கிறேன். அதற்கு மேலே எதிர்த்து பேச வழியில்லாத பெண்கள் பரபரப்புடன் இலையை தொட்டு பரிமாற, பெரியவன் அப்பாவின் தோலை தொட்டு அழைக்கிறான். அப்பா சாப்பிட வாங்கோ. கோதுமை சாதமா? எனக்கு வேண்டாம். அப்பா சிறு குழந்தையைப் போல முறுக்கி கொள்கிறார். பிள்ளைக்கே என்னவோ போல இருக்கிறது. இல்லைப்பா, இலை போட்டு எல்லாம் பரிமாறி இருக்கு. நிஜமாவா? நிஜமாத்தான். பாயாசம், வடை எல்லாமா? எல்லாம் தான். பலாச்சலை உண்டோ இல்லையோ? உங்களுக்கு இல்லாததாப்பா? தேன்? நீங்கள் சாப்பிட வாங்கோ, வேண்டிய மட்டும் தேன் என்ன, எல்லாம் போடுறேன். கிழவர் பொக்கை வாய் மலர அந்தரத்தில் கைகளை விரித்து குழந்தை போல் சிரிக்கிறார். நான் எப்படிடா வருவேன்? என்னை தூக்கிண்டு போயேன். இளையவன் கொஞ்சம் ஆகிருதியான தேகமுடையவன். அப்பாவை 10 வயது பாலகனை தூக்குவது போல தூக்கிக் கொள்கிறான். தந்தை மகனின் கழுத்தை இரு கைகளாலும் கெட்டியாய் பின்னிக் கொள்கிறார். மெல்ல மெல்ல பார்த்து இறக்குடா. கூடத்தில் அப்பாவுக்காக மனை போட்டபடி மூத்தவன் சகோதரனிடம் சொல்ல, இலை முன் உட்கார வைக்கப்பட்ட ராமநாதனின் தலை ஒரு பக்கமாய் தொய்ந்து சாகிறது. முகத்தில் நன்றாய் சாப்பிட போகும் ஆனந்தமும் மூடிய இமைகளுக்குள் இலையில் பரிமாறப்பட்டுள்ள உணவுகளை பற்றிய கனவுகளுமாய். அப்பா அப்பா! பிள்ளைகளும் மருமகள்களும் அவர் நிரந்தரமாய் கண்மூடி விட்டதை அறியாமல் அவரை பிடித்து உலுக்கி கொண்டிருக்கின்றனர். இலையோரத்தில் பலாச்சுளையை 4-5 கருப்பு எறும்புகள் மௌனமாய் சூழ்ந்து கொள்கின்றன. உணவும் நானே, உண்பவனும் நானே, உணவுக்கும் உண்பவனுக்கும் உள்ள உறவை உண்டாக்கியவனும் நானே, உலக அனைத்துமாகி அதை அழிப்பவனும் நானே.
கருப்பு எறும்புகள் ரகசியமாய் தங்களுக்குள் உபனிஷத்தை முனகிக் கொள்கின்றனவோ? ராமநாதனின் இதழ்களுக்கிடையில் லேசான சிரிப்பு நிரந்தரமாக. கதை முற்றும்.